என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். முதல்ல நம்ம எல்லாரும் தேவனிடத்தில் அன்பா இருக்க whatever it may be, அவரும் நம்ம அன்பா இருந்து எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நமக்கு தம்மை வெளிப்படுத்தும். வேதத்துல ஒரு அருமையான சம்பவம், 5 அப்பத்தி 2 மீனையும் கொண்டு 5000த்துக்கும் அதிகமான பேர், புருஷர் மாத்திரம் 5000 பேர், ஸ்திரீகள் பிள்ளைகள் அவ்வளவு பேரை போஷிக்கிற பெரிய மிரக்கல். அந்த மிரக்கலை முடிச்சுட்டு தம்முடைய சீடர்களை இங்க அக்கறைக்கு போங்க அப்படின்னு துரிதப்படுத்தினார். அவங்க எல்லாம் சரின்னு சொல்லி போட்ல ஏறி போறாங்க. அந்த வெதர் அவங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. பாதி தூரம் வந்துட்டாங்க. சாதகமா இருந்த காற்று பாதகமாக மாறுது. எதிர்காற்று வீச ஆரம்பிச்சிருச்சு. அவங்களால தண்டு வலிக்க முடியல. கடல் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே அந்த அலை அந்த படகை தூக்கி டமால்னு கீழே போடுது. இப்போ இயேசுவும் அவங்க கூட இல்லை. இவங்க அந்த நடு கடல்ல தத்தளிக்கிறத மலையில ஜெபிச்சுக்கிட்டு இருந்த இயேசு பார்க்கிறார். ஏதோ ஒரு காட்டுல பாதியில மாட்டிக்கிட்டீங்க, திரும்பி வரவும் முடியல, அக்கறை போய் சேரவும் முடியல, நிலைச்சிருக்கவும் முடியல, தத்தளித்து கொண்டிருக்கிறீங்க. இயேசு உங்களுக்கு உதவி செய்கிற வாய்ப்பில் எப்படி இருந்தால் இதில் மாட்டிக்கிட்டேன். ஒரு திருமண வாழ்க்கையா இருக்கலாம், சேர்ந்து சேரவும் முடியல, சேர்ந்து வாழவும் முடியல, விடவும் முடியல, அக்கறை போய் சேரவும் முடியல. என்ன பண்றது? இயேசு எனக்கு எப்படி உதவி செய்வார்னு தெரியல. இந்த சூழ்நிலையில தான் இவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன்தான் என்பதற்குள்ள ஒரு பெரிய ஒரு அடையாளம். இயேசு தண்ணி மேல நடந்து வர்றார். இந்த அற்புதம் அவனுடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்று சொன்னால் பாதி வழியில புயல் வரும், பாதி வழியில கடல் கொந்தளிக்கும், பாதி வழியில இயேசு நம்ம கூட இல்லை அப்படின்னு உணர தோன்றும், பாதி வழியில இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போகும். அந்த ஒரு சூழ்நிலை வந்தால்தான் நீ தண்ணீர்ல நடக்கக்கூடிய அற்புதமும் உன்னுடைய வாழ்க்கையில நடக்கும். இந்த பாதி வழி is a preparation for that miracle. ராத்திரி is a preparation for your miracle. கடல் கொந்தளிக்குது, it's a preparation for your miracle. எதிர்காற்று வீசுது, it's a preparation for your miracle. இயேசு கூட இருக்கிற மாதிரி தெரியல, it's a preparation for your miracle. இயேசு வர்றதுக்கு அங்க ஒரு படகு கூட இல்லை, it's a preparation for your miracle. நான் உன்னில் அன்பா இருந்து உனக்கு என்னை வெளிப்படுத்துவேன். பயப்படாதீங்க.